வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் டிசிஷனை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சேமிச்சு ஒரு வீடு வாங்கலான்னு ரெடியா இருக்கீங்க. ஆனா உங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வி வந்து நிக்குது. அதாவது ரெடியா இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு போறதா இல்ல சொந்தமா ஒரு வீட்டை கட்டுற சவாலை ஏத்துக்க போறீங்களா? வாங்க முதல்ல அபார்ட்மெண்ட் ஆப்ஷனை பத்தி பாப்போம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? நிறைய பேரு அபார்ட்மெண்ட் பக்கம் தான் போறாங்க. அதுக்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்கு இல்லையா? அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே அதுதான். காசு கொடுத்தோமா அடுத்த நாளே குடியேறணுமான்னு இருக்கலாம். ஆனா இந்த உடனடி வசதிக்கு பின்னால நாம கவனிக்க தவற ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுதான் டீப்ரீசியேஷன், அதாவது மதிப்பு தேய்மானம். மத்த இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இல்லாம நீங்க வாங்குற அபார்ட்மெண்ட்டோட பில்டிங் ஒரு டீப்ரிஷியேட்டிங் ஆசிட். அதாவது நாளாக அதோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே போகும். ரியல் எஸ்டேட்டோட கோல்டன் ரூலே இதுதான். நிலத்தோட மதிப்பு ஏறும், பில்டிங்கோட மதிப்பு இறங்கும். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல அதுக்கு கீழே இருக்கிற நிலத்துல உங்களுக்கு ரொம்ப சின்ன பங்கு, அதாவது யூடிஎஸ் மட்டும்தான் சொந்தம். ஆனா மதிப்பு ஏறுறதே அந்த நிலத்துக்கு தான். நீங்க கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கின அந்த பில்டிங்கோட மதிப்பு போக போக குறைஞ்சிட்டே வரும். இது மட்டும் இல்ல, இன்னும் சில பிரச்சனைகளும் இருக்கு. உங்களோட முதன்மை முதலீடே ஒரு மதிப்புக்குரிய சொத்துல இருக்கு. அதுபோக உங்களுக்குன்னு எந்த சுதந்திரமோ கஸ்டமைசேஷனும் பண்ண முடியாது. அசோசியேஷன் போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்க பயன்படுத்தாத ஸ்விம்மிங் பூல், ஜிம்முக்கு கூட மாசம் மெயின்டெனன்ஸ் கட்டணும். சரி, அபார்ட்மெண்ட்ல இவ்ளோ பெரிய ஃபண்டமெண்டல் பிரச்சனை இருக்குன்னா ஏன் எல்லாருமே சொந்தமா வீடு கட்டிக்கிறது இல்ல? வாங்க ரெண்டாவது ஆப்ஷனான சொந்த வீட்டை பத்தி பார்க்கலாம். சொந்த வீடு கட்டுறதுல இருக்கிற ஃபினான்ஷியல் லாஜிக் ரொம்பவே பவர்ஃபுல். அதாவது மதிப்பு ஏறுற நிலம் 100% உங்களுக்கு சொந்தம். இது ஒரு தலைமுறை சொத்து. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100% கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு நிக்கிற மாதிரி ஒரு வீட்டை நீங்க கட்ட முடியும். அப்போ இதுல என்னதான் பிரச்சனை? பொதுவா ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஒரு வீட்டை கட்டிப்பார் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார்னு. அதாவது அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் இருக்கே, அது ஒரு பெரிய தலைவலி, பயங்கர மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நிறைய பேரு இதுக்கு தான் பயப்படுறாங்க. அதாவது முதல்ல நில வாங்கி பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு அலையணும். அப்புறம் கரண்ட், தண்ணி கனெக்ஷன் வாங்கணும். சரியா வேலை செய்த கான்ட்ராக்டர்கள் கிட்ட மல்லு கட்டணும். போட்ட பட்ஜெட்டையும் தாண்டி செலவு போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல வேலையை சரியா பாக்குறாங்களான்னு நாமளே தினமும் நின்னு கண்காணிக்கணும். இது ஒரு பெரிய போராட்டமே தான். சரி, இப்போ நம்ம 2 ஆப்ஷனையும் பார்த்துட்டோம். ரெண்டுலயுமே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ஆனா இந்த 2 பிரச்சனைகளும் ஒண்ணுதானா? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். அபார்ட்மெண்ட்ல ஏற்படுற நிதி இழப்பு, அதாவது டிப்ரிசியேஷன், அது ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை. அத நம்மால மாத்தவே முடியாது. ஆனா வீடு கட்டுறதுல வர்ற மன அழுத்தம் இருக்கே, அது ஒரு ப்ராசஸ்ல வர்ற பிரச்சனை. அதாவது ஒரு லாஜிஸ்டிக்கல் பிரச்சனை. ப்ராசஸ்ல வர்ற பிரச்சனைகளை நாம சரி பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஒரு தீர்வு தான் டர்ன் கீ கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி வீடு கட்டுறதுல இருக்கிற எல்லா தலைவலியையும் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்ரூவல் வாங்குறதுல இருந்து ஆர்கிடெக்டை ஏற்பாடு பண்றது, வேலையாட்களை மேனேஜ் பண்றது, பட்ஜெட், டைம்லைன் எல்லாத்துக்கும் அவங்களே கேரண்டி கொடுத்துருவாங்க. மொத்தத்துல அந்த வீடு கட்டுற கொடுங்கனவ உங்களுக்கு இல்லாம பண்ணி மன அழுத்தமில்லாத ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க. இதனால நீங்க அந்த டென்ஷன் இல்லாம நிலம் வச்சிருக்கிறதோட ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டை முழுசா அடையலாம். சரி, இப்போ உங்களுக்கு 2 வழிமுறைகளும் அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கான சரியான முடிவு எது? இது முழுக்க முழுக்க உங்களோட தனிப்பட்ட முன்னுரிமைகளை பொறுத்தது. இப்ப பாருங்க, உங்களுக்கு உடனடி வசதியும் பாதுகாப்பும் தான் முக்கியம்னா அபார்ட்மெண்ட் சரியான சாய்ஸ். இல்ல நான் ரொம்ப பிஸியான ஆளு, எங்கிட்ட டைமே இல்ல, இல்லனா ஒரு 5-10 வருஷத்துல வெளிநாட போற பிளான் இருக்குனாலும் அபார்ட்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகும். ஆனா உங்களோட நோக்கம் நீண்ட காலத்துக்கு ஒரு சொத்து சேர்க்கணும், உங்க குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய சொத்தை விட்டுட்டு போகணும்னா கண்டிப்பா சொந்த வீடுலாம் பெஸ்ட். உங்களுக்கு முழு சுதந்திரமோ கட்டுப்பாடும் வேணும்னாலும் வீடு கட்டுறது தான் சரி. இதுல எது சரி தப்புன்னு இல்ல, உங்களுக்கு எது சரிங்கிறது தான் கேள்வி. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நேர்மையா யோசிச்சு முடிவு பண்ணுங்க.
முடிவா சொல்லணும்னா இது வெறும் ஒரு வீடு வாங்குற விஷயம் மட்டும் இல்ல. இது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையும் தீர்மானிக்க போற ஒரு பெரிய முடிவு. அதனால நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். உங்க எதிர்காலத்துக்காக நீங்க எந்த மாதிரியான ஒரு சொத்தை உருவாக்க போறீங்க? குறுகிய கால வசதிக்காக முதலீடு செய்ய போறீங்களா, இல்ல நீண்ட கால மதிப்புக்காக முதலீடு செய்ய போறீங்களா?